அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 17ஆம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாகவும், அதே சமயம் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக சூரியன் பார்த்தாலும் ராசி லாபாதிபதியாக இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கோல்சார விதியின் அடிப்படையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது முதன்மையான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக இருப்பவர் சூரியன் தான். அவரை சுற்றிதான் மற்ற கிரகங்கள் இயங்கி வருகின்றன. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதீதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கூடுதலாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது கேது லாபஸ்தானத்தில் இருப்பதால் சிறப்பான நன்மை உண்டு. அதே சமயம் அதை ரெட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கேதுவுடன் இணைந்து சப்தம பார்வையை வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 பதிப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. மிக பெரிய அளவிலான தடுமாற்றங்கள் நீங்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேளை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது அங்கு ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலுவாக வலம் பெறுகிறார். எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களை கூட முற்றிலுமாக கட்டுப்படுத்துகிறார். ஏனென்றால் சூரியன் தனது பார்வையில் மோட்சக்காரகரான கேதுவை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. சூரியனின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய கேது சூரியனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அவரால் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் கோல்சார விதியின் அடிப்படையில் மற்ற கிரகங்களின் இயக்கத்தை கேது பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட அனைத்து கிரகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சூரியனிடம் மிகவும் வலுவாக இருக்கிறது. எனவேதான் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். அதே சமயம் நன்மை இரட்டிப்பாக மாறக்கூடிய அபரிவிதமான ஆற்றலை கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்துகிறாருங்க. உண்மையில் சூரியனால் கேதுவை கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கேதுவை மட்டுமல்ல அனைத்து கிரகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சூரியனிடம் இருந்து இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது அது நடைமுறை வாழ்விலும் நாம் யதார்த்தமாக பார்க்க முடியும் என்பதும் உண்மையான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நடைமுறை வாழ்க்கையில் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கான விளக்கம் என்னவென்று பார்த்தால், ஒரு முள் நமது காலில் குற்றிவிட்டால் அந்த முல்லை எடுப்பதற்கு முல்லைதான் பயன்படுத்த வேண்டும், அதே முள் என்று அர்த்தமில்லை. அதைவிட கடினமான உலோகத்தால் செய்த முல்லை பயன்படுத்தும் போது நமது காலில் ஏற்படுத்திய சேதத்தை விலக்கி வளர்ச்சியை பெற முடியும். எனவேதான் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பாம்பு தீண்டிவிட்டால் அதனுடைய விஷத்தை அதன் மூலமாக தான் இருந்து எடுக்க முடியும், அதன் மூலமாக தான் முறிக்க முடியும் என்று சொல்வார்கள். அதை நாம் யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும்போது பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்ட
கிரகமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு கேது பாம்புவின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் சூரியனின் வாகனமாக குதிரை பார்க்கப்படுகிறதுங்க. ஒரு குதிரை அல்ல, 7 குதிரை பூட்டிய ரத வாகனமாக பார்க்கப்படுகிறது. 7 மடங்கு குதிரையின் ஆற்றலை கொண்டவராக சூரியன் பார்க்கப்படுகிறாருங்க. அதிலும் குறிப்பாக இயற்கையிலேயே பாம்புவின் விஷத்தை முறிக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை பெற்ற ஒரே விஷயமாக குதிரை தான் பார்க்கப்படுகிறது. விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும். அதிலும் பாம்புவிற்கான விஷம் பாம்புவிடமிருந்து தான் எடுக்கப்படுகிறது என்று நாம் அறிந்திருப்போம். ஆனால் உண்மையில் இந்த பாம்புவிற்கான எதிர்ப்பு ஆற்றல் கொண்ட சக்தியானது குதிரையிடமிருந்து தான் பெறப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் எந்த வகையான பாம்புவிற்கு மாற்று மருந்து எதிர்ப்பு சக்தி கண்டுபிடிக்க வேண்டுமோ அந்த வகையான பாம்பை எடுத்துக்கொண்டு அந்த பாம்பின் விஷத்தை ஒரு குடுவையில் சேகரிப்பார்கள். அப்படி சேகரித்த விஷத்தை குதிரைக்கு குறிப்பிட்ட அளவு கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கும் போது குதிரையினுடைய உடலில் ஏற்படக்கூடிய எதிர்ப்பாற்றல் என்பது பாம்புவின் விஷத்தை முறிக்கக்கூடிய அளவிற்கு எதிர்ப்பு சக்தி கொண்டவையாக இருக்கும். அப்படி எதிர்ப்பு சக்தி கொண்ட இரத்தமாக குதிரையில் மாறியதற்கு பிறகு குதிரையின் உடலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இரத்தத்தை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். அந்த இரத்தத்தில் இருந்துதான் பாம்புவின் விஷக்கடிக்கு விஷ மருந்துக்கு தயாரிக்கக்கூடிய மாற்று மருந்தானது தயாரிக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. எனவேதான் விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட விஷத்திற்கான முறிவு உண்மையில் சூரியனின் சாராம்சத்தை கொண்ட குதிரையிடம் இருந்துதான் எடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஆற்றல் ஒரு குதிரையின் ஆற்றல் அல்ல, 7 குதிரையின் ஆற்றல் என்றால் எப்படி வலுவான ஆற்றலை கேதுவின் மீது துலாம் ராசிக்காரர்களுக்கு செலுத்துவார் என்று பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இருப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் மும்மடங்கு பெறக்கூடிய முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் நிச்சயமாக விலகி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இந்த வேளையில் மிகவும் சாதகமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சூரியன் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகாரமும் ஆளுமையையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அதில் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக திட்டவட்டமாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சிறு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய வகையில் தலைமை பொறுப்பேற்று செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளுக்கு கூட எளிதில் தீர்வு காணக்கூடிய அற்புதமான ஆற்றல் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிறைவாக கிடைக்கிறது. நம்பிக்கை பிறக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்கள் பல பணியை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் மேற்கொள்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எளிதில் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே பெயர் புகழ் அதிகரிப்பதோடு இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் மனநிறைவுடன் செய்து முடித்து லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் பண வரவை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சூரியன் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் கேதுவுடன் இணைந்து திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அரசு சார்ந்த பணிகளில் விண்ணப்பித்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் முழுமையாகவே காரிய வெற்றி கிடைக்கும் என்பதை சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. புதிய குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, பல்வேறு வகையான சலுகைகளுக்காக விண்ணப்பித்திருத்தல் போன்ற எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதில் மட்டுமல்லாது கட்டிட அனுமதி, தொழில் துவங்க அனுமதி போன்ற விண்ணப்பங்களுக்கும் இந்த தருணத்தில் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாகவே
துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். பண வரவு அதிகரிப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. வருமானம் பல வழியில் வருவதை கண்டு கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக விளக்க முடியும். ஏனென்றால் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக பார்க்கப்படுகிறார். உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் உடல்நலம் பரிபூரண சுகம் கிடைப்பதோடு இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்கள் சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகளையும் விலக்கி நன்மை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த வேளையில் எந்த ஒரு செயலை செய்தாலும் கம்பீரமாகவும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கல்யாண கனவு, புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக கிடைக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்படுவதால் இல்லத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறும். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சூரியன். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். குறிப்பாக மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் வலுவல வருவதால் புகழ்பெற்ற ஆலயங்களில் வழிபாடு மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவாக வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி பல விஷயங்கள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கடுமையான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் சில விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. தொழிலில் எதிர்பாராத சிக்கல் வரலாம். முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். கோபம் வருவதை முற்றிலுமாக தவிர்ப்பது எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கும். கோபத்தின் காரணமாக அவசரப்பட்டு முடிவெடுப்பதை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். தனிச்சையாக தான் தோன்றித்தனமாக துலாம் ராசிக்காரர்கள் செயல்படுவதை முற்றிலுமாக இந்த தருணத்தில் தவிர்க்க வேண்டும். அதிகார தோரணையில் பணிகளை மேற்கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது. இலக்கை நோக்கி பயணிப்பதில் எந்தவிதமான சிரமமும் இல்லை. ஆனால் சிரிக்காமல் கடுகடு சிடுசிடுவென்று பயணம் மேற்கொள்வது, இலக்கை நோக்கி பணிகளை மேற்கொள்வது போன்றவற்றை நிச்சயமாக தவிர்த்துவிட்டால் நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும். அதே சமயம் நான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் என்று பிடிவாத குணத்துடன் இருப்பதையும் தவிர்த்தால் நிறைந்த நன்மை துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக இந்த வேளையில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சூரியனின் நாளாக கருதக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் அல்லது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் சூரியனின் அருளால் துலாம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வரும்.